ஹாய் வியூவர்ஸ், நான் தான் உங்கள் யஷிகேசன் சத்யான். இந்த வீடியோவில் கிங்டன் இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்கணும். அது மாதிரி தான் சேனல் ஃபஸ்ட்டு நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆளுவீங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள. கிங்டன் இந்த படத்தோட கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, கன்னியாகுமரி பக்கத்தில் ஒரு மீனவ கிராமம். அந்த மீனவ கிராமத்துக்குள்ளே ஒரு கடலுக்குள்ளே யாருமே இதுவரையும் மீன் பிடிக்க போனதில்லை. ஏன்னு கேட்டால் அங்கே அமோஷமான ஒரு சக்தி இருக்கிறதாகவும், அந்த கடலுக்குள்ளே போனவங்க எல்லாருமே செத்து தான் கதை வருங்கிறதாகவும், ஏன் இதுவரையுமே ஏன் போகலை, இந்த மாதிரி கேள்விகள்லாம் இருக்குது. இதெல்லாம் தாண்டி நம்ம ஹீரோ கிங்டன் எப்படி போய் அங்கே மீன் பிடிச்சார், உள்ளே போனவர் உயிரோடு வெளியே வந்தாரா, அங்கே என்ன அப்படி இருக்குது, அங்கே என்ன சூழ்ச்சி இருக்குது, அங்கே யார் அப்படிலாம் சாவடிச்சிக்கிட்டு இருக்கா, இதில் என்ன ஒரு மர்மமான விஷயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் இந்த கிங்டன். இந்த படத்தோட ப்ளஸ் மைனஸ் பார்ப்போம். இந்த படத்தோட ப்ளஸ்ன்னு கேட்டிங்கன்னா, அழப்பெருமாள், சேத்தன், குமாரவேலன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நடித்தவங்க எல்லாருமே அவங்களோட உழைப்பை, அவங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை நல்லா நேர்த்தியாக முடிச்சிருக்காங்க. இதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் சொல்லலாம். அடுத்து ஜிவி பிரகாஷ் ஃப்ரெண்ட்ஸாக வந்தால் அவங்களோட ரோலும் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அவங்க என்ன கொடுக்கணுமோ அந்த படத்தை கரெக்டாக கொடுத்துருந்தாங்க. அந்த சின்ன பையன் நானும் வரேன் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு கூப்பிட்டா வேணான்றான், அப்புறம் பணம் கொடுத்து நான் வரேன்னு சொல்லும்போது ஜிவி பிரகாஷ் கூப்பிட்டு போகிறேன். அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பணத்துக்காக பண்ணக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட். இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் படத்துக்கு ஏற்ற மாதிரி இருந்தாலும் ரொம்ப ரவுடாக போனதுனால சில காட்சிகள் வந்து கேட்க முடியாத நிலமையில தான் இருந்தாலும் அது ஒரு பாசிட்டிவ்னு சொல்லிக்கலாம். ஒளிப்பதிவு வேறு லெவலுங்க. ஃபஸ்ட் ஹாஃபில் வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட் அந்த இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தாலும் செகண்ட் ஹாஃபில் விஎஃப்னால ஒளிப்பதிவோட காட்சிகள் ரொம்ப நீட்டாகவே இருந்துச்சு. முக்கியமாக இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸ்க்கான ஒரு படம். ஃபஸ்ட் ஹாஃபில் அங்கேயும் இவங்க சுற்றி வந்தாலும் செகண்ட் ஹாஃப் வரும்போது சில்ட்ரன்ஸுக்கான ஒரு படம். செகண்ட் ஹாஃபில் தான் இவங்க ஸ்டோரிக்குள்ளே வராங்க. ஃபஸ்ட் ஹாஃபில் எங்கெங்கேயோ ஜவு மாதிரி ஏற்றுட்டு போகிறாங்க. திவ்யா பாரதி இவங்களோட ரோல் வந்து இதுக்கு முன்னாடி பேச்சுலர் படத்தில் பார்த்துருந்தாலும் ஒரு காதல் காட்சி இந்த மாதிரிலாம் அதுக்காக வந்துட்டு போனவங்க. இந்த படத்தில் இந்த ஸ்டோரிக்காக கொஞ்சம் மெனக்கட்டு முயற்சி பண்ணியிருக்காங்க கூட சொல்லலாம். ஜிவி பிரகாஷ் வழக்கமான நடிப்பு தான், நடிப்பில் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. முயற்சி பண்ணியிருக்காரு. அந்த முயற்சி கூட வந்து ஒரு ஹீரோ ஒரு பாதி படம் நடித்ததுக்கப்புறம் டப்பிங் போர்ஷன்லையாச்சும் வந்து இந்த படம் எப்படி இருக்குது, நம்ம செட் ஆகுமான்னு பார்ப்பாங்க. அப்படி இல்லைன்னா கதையை மாற்றி அமைப்பாங்க. எதுவுமே பண்ணாமல் ஒரு மியூசிக் டைரக்டாக ஓகே அப்படின்னு மட்டும் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரோ நான் நினைக்கிறேன். இந்த படத்துக்கு இவர் தான் மியூசிக்கும் பண்ணியிருக்காரு, ஆக்டிங்கும் பண்ணியிருக்காரு. ஜிவி பிரகாஷ் ஏன் இந்த அளவுக்கு கீழே போகிறாரு ஆக்டிங் ஸ்கில்லுன்னு தான் எனக்கு ஒன்றும் தெரியல. வழக்கமான ஒரு நடிப்பு தான். அதுவும் இன்ட்ரோ சீன்னா என்னமோ அவரே வந்து ஒரு மாஸ் ஹீரோவாக நினச்சிக்கிறாரு ஜிவி பிரகாஷ். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. தேட்டர்லாம் சிரிச்சிட்டு தான் இருந்தாங்க. அவரோட ஸ்டேட்மெண்ட், அவரோட சீன்ஸ் எல்லாமே அந்தளவுக்கு சுமாரான ஒரு நாலேஜில் தான். குமாரவேலோட ரோல்னால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. அவரோட போர்ஷன் அவர் கரெக்டாக பண்ணியிருக்காரு. சேத்தன் சொல்லவே தேவையில்ல, ரொம்ப அற்புதமான ஒரு நடிப்பு. சப்போர்ட்டிங் கேரக்டர், ஃப்ரெண்டாக வந்தவங்க, இவங்களோட ரோல்னால் ரொம்ப நீட்டாக தான். ஜிவி பிரகாஷ் ரோல் அவர் மிஸ் பண்ணிட்டார், அவர் கோட்டை விட்டுட்டாருன்னு கூட சொல்லலாம் ஸ்க்ரீனில். இந்த படத்தோட ட்ராபேக்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா, சவுண்ட் ரொம்ப பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் ரொம்ப இருந்ததுனால இந்த படத்தோட ட்ராபேக்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா, பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் ரொம்ப ரவுடாக இருந்ததுனால ஸ்க்ரீனில் ஃபீல் பண்ண முடியல. இன்னொன்று அது பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் மாதிரி தெரியல, ஏதோ ஒரு சவுண்ட் வந்துட்டு போன மாதிரி இருந்துச்சு. விஎஃப்எக்ஸ் காட்சியில் வரக்கூடிய எனக்கு அவ்வளோ டீட்டெயிலாக தேவையான்னு கேட்குறேன். செகண்ட் ஹாஃப்குள்ளே வரீங்க, அப்போ தான் கதைக்குள்ளே வரீங்க, அவ்வளோ டீட்டெயில் தேவையா? அங்கே போய் இங்கே வந்து அது ஒரு மாதிரி ஸ்க்ரீனில் நம்ம கனெக்ட் பண்ண மாதிரியே தெரியல. ஏதோ நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம்ப்பா ஒரு பிரம்மாண்டம் அப்படின்னு கூட இல்லாமல் நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். ஏன்னா இந்த வீக்கில் வந்த ஒரு எதிர்பார்க்கப்பட்ட கிங்டன் இது. ஸோ ஜிவி பிரகாஷ் கேரியில் இந்த படம் 25வது படம். சரி, பெரிய எதிர்பார்ப்பு பார்த்தா எதிர்பார்ப்பு எதுவும் இல்லை. அப்படி தான் ஆரம்பத்தில் இந்த கிங்ஸ்டன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கதையம்சம் கொண்ட ஒரு படத்தை எடுக்க தெரியாமல் எடுத்து அதை ஜவு மிட்டாய் மாதிரி இழுத்து ஈத்து டேஸ்ட்டே இல்லாமல் பண்ணி வச்சுருக்காங்க. இது குழந்தைகளுக்கான ஒரு படம்னு கேட்டிங்கன்னா செகண்ட் ஹாஃபில் குழந்தைகளுக்கான ஒரு படம். சாங்ஸாக பெருசாக கை கொடுக்கல. ஒரு சும்மா ஆவரேஜான ஒரு மூவி தான் ஜிவி பிரகாஷ் கேரியரில். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா 5க்கு 2.5. இந்த படம் உங்களுக்கு எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டாக இருந்துச்சு மறக்காமல் என்னோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரிவ்யூ உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு லைக் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும், நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஷேரும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இது போன்ற சுவாரஸ்யமாக அடுத்த மூவி சந்திப்பது உங்கள் யஷ்விகேசன் சத்யா அன்பு.